வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலக்கடை. இன்னைக்கு நாம மிக மிக முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போறோம். இந்த உலகத்துல 6000 வருடங்களா ஒரு நகரம் தொடர்ந்து மிகப்பெரிய மாநகரமா வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த நகரம் எங்கே இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு, அது எப்படி 1000 வருடங்களாக நகரமாகவே இருக்கு போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த காணொளியை நீங்க முழுமையா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதற்கு முன்பாக கடலக்கடை சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். அதே போல இந்த காணொளியை முழுமையாக பார்த்துவிட்டு இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் செய்யுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் நகரத்தை பற்றி அறிவோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலைக்கடை. உலகில் 6000 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வரும் ஒரே ஒரு மாநகரம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகில் பழமையான மாநகரங்கள் பல இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்தோ சிதைவுற்றோ மீண்டும் தோன்றியிருக்கின்றன. மிக பழமையான கிரேக்க, ஏத்தன்ஸ் போன்ற மாநகரங்களை ஆய்விடும்போது அடுக்கடுக்கான அமைவிடங்கள் இருப்பது தெரியவந்தது. அதாவது அந்த நகரம் புதையுண்டு அதன் மேல் மீண்டும் ஒரு நகரம் உருவாக்கப்பட்டது, பின்பு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் சுமார் 6000 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வரும் ஒரே நகரம் நம் இந்திய தேசத்தில், அதுவும் நம் தமிழகத்தின் மிக முக்கிய மிகப்பெரிய கலாச்சார மையமாக இருக்கக்கூடிய மாநகரமான மதுரைதான் என்று உங்களுக்கு தெரியுமா? மதுரையை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் பிரமிக்கிறார்கள். இந்த மதுரை மாநகரம் வெறும் நகரம் மட்டும் இயங்கவில்லை, அது தனது கலாச்சாரத்தை பாதுகாத்து இன்று வரை தொடர்ச்சியாக எடுத்து வந்துள்ள காரணத்தினால் மதுரையை தி வேர்ல்ட்ஸ் ஒன்லி லிவிங் சிவிலைசேஷன் என்று டிஸ்கவரி தொலைக்காட்சியின் தி ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஆவணப்பட தொகுப்பாளர் மைக்கேல் வுட்ஸ் சொல்கிறார். மேலும் மதுரையை ஒட்டி அமைந்துள்ள பெருமாள் மலையின் அருகில் நர்சிங்கம்பட்டி கிராமத்தில் சமீபத்திய தொல்லியல் துறை ஆய்வில் சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஈமக்காடு, இறந்தவர்களை புதைக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், இறந்தோரை புதைத்த இடத்தினை அடையாளம் கொள்ள புதைத்த இடத்தின் மீது அடையாளமாய் கற்களை அடுக்கி வைக்கும் பழக்கம் இருந்துள்ளது. மேலும் இது இறந்தோரை தாழியில் அடைக்கும் நாகரிகத்திற்கும் முந்தையது. இந்த இடத்தை இப்போது நீங்கள் சென்று பார்த்தாலும் கற்குவியிலே காணலாம். அங்கு வந்து குறிப்பிட்ட நாட்களில் வந்து பூஜித்து வழிபடும் வழக்கத்தையும் சிலர் கொண்டுள்ளனர். அவர்களை விசாரித்தபோது பரம்பரையாக பாரம்பரியமாக வழிபடுவதாகவும் இதற்கான காரணம் தெரியாது என்றும் அங்கு தங்களது முன்னோர்கள் இருப்பதாகவும் நம்பிக்கையுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அது அவர்களது முன்னோர்கள் புதையுண்ட இடம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் சொன்னதை கேட்டு பிரமித்தனர். சுமார் 6000 வருடமாக தொடர்ந்து ஒரு நகரம் இயக்கம் கொண்டு வருவது மட்டுமல்ல, ஒரு கலாச்சாரமும் தொடர்ந்து இடைவெளியில்லாமல் இயங்கி வருகிறது என்றால் பிரமிப்பாக உள்ளதல்லவா? அது மட்டுமல்ல, மதுரைக்கு தூங்கா நகரம் என்ற பெயரும் 2-3 ஆண்டுகளுக்கு முன் இட்ட பெயரல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கு இரவு நேர கடைகள் பிரசித்தம். அவற்றை அல்லங்காடி என்று கூறுவதுண்டு. இதன் காரணமாகவே இன்று வரை இது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது. 6000 ஆண்டுகளாக உலகிலேயே ஒரு நாகரிகத்தின் கலையையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் சுமந்து தொடங்கி இயங்கி வரும் நகரம் மதுரை மட்டும்தான் என்பது பெருமைப்படக்கூடிய விஷயம்தானே. மதுரைதான். மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு, சினிமா செய்தியோடு, அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த உண்மையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.